அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு புல்வெளியில நிறைய முயல்கள் ஒண்ணா வசிச்சு வந்துச்சுங்களாம். அந்த காட்டுல ஓநாய், புலி, சிங்கம்னு நிறைய விலங்குகள் இருந்துச்சுங்களாம். இந்த விலங்குகள் எல்லாம் தினமும் அந்த முயல்களை கொன்று சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்களாம். அதனால முயல்கள் எல்லாம் நிம்மதி இல்லாம எப்பவும் பயத்தோட வாழ்ந்து வந்துச்சுங்களாம். ஒரு நாள் எல்லா முயலும் ஒன்று கூடி பேசிச்சிங்களாம். வயசுல பெரிய முயல் ஒன்று மற்ற முயல்களை பார்த்து, நம்ம எத்தனை காலம் இப்படி நிம்மதி இல்லாம பயத்தோட வாழ முடியும்? நம்மளால கொஞ்ச நேரம் கூட ஆபத்து இல்லாம வெளியே போக முடியல. நம்மளும் சக்தி இல்லாதவங்களா இருக்கோம். இந்த துன்பத்திலிருந்து எப்படியும் நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட இன்னொரு பெரிய முயல், நம்ம இப்படி பயந்து வாழ்றதுக்கு சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எல்லா முயல்களும் சேர்ந்து பெரிய குளத்துக்கு போய் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குளத்துக்கு போச்சுங்களாம். அந்த குளம் நிறைய தண்ணீர் இருக்கிற குளமா. அங்க நிறைய தவளைகளும் வசிச்சு வந்துச்சுங்களாம். அந்த தவளைகள் எல்லாம் கரையில குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சுங்களாம். திடீர்னு அங்க கூட்டமா வர்ற முயல்களை பார்த்து பயந்து அந்த தவளைகள் எல்லாம் தண்ணீர்ல குதிச்சுதுங்களாம். இதை பார்த்த பெரிய முயல் மற்ற முயல்களை நிறுத்தி, நம்ம சிங்கம், புலி மாதிரி பெரிய மிருகங்களை பார்த்து பயப்படுறோம். ஆனா நம்மளை பார்த்து இந்த தவளைகள் பயந்து ஓடி ஒளியுதுங்க. அதனால நம்ம உயிரை விடுறது விவேகமான செயல் கிடையாது. எல்லாரும் நம்ம வீட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எல்லா முயல்களும் அதுங்களோட வீட்டுக்கு திரும்பி போச்சுங்களாம். அன்னையிலிருந்து எல்லா முயல்களும் பயத்தை விட்டுட்டு ஒற்றுமையா மகிழ்ச்சியோட வாழ ஆரம்பிச்சுதுங்களாம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் இருக்குன்னா நம்ம வாழ்ந்தே பார்த்துடலாமே. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.